இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி எங்கெங்கே வசிக்கிறாங்க அப்படின்றத பாரதியார் ஒரு பாடலில் பாடியிருக்கார். புதுச்சேரியில் வாழ்ந்த ஒரு தமிழ்நாட்டு கவிஞரில் உலக மகா கவிஞர். அவர் வரும் பொருள் உரைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அதனால தான் ஆடுவோமே பண்டு பாடுவோமேன்னு அடிமையாக இருக்கிறப்பவே பாடினவர். எல்லாம் அவர் சொன்ன பாடல்கள் அத்தனையும் உண்மையாக தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்று ஒன்றா. அது மாதிரி அந்த சரஸ்வதி எங்கெங்கே வசிப்பாங்க, அவங்க வாசம் செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. மிக அழகான பாடல். சரஸ்வதின்றவங்க அவங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் யாரொருத்தருக்கும் கல்வி ஞானம் வாய்க்கும், இதர வித்தைகளும் சித்திக்கும். புகழ்பெற்ற கவிஞர்களாகவோ கலைஞர்களாகவோ தொழில்நுட்ப வல்லுநர்களாகவோ ஆகணும் அப்படின்னா கல்வியில் வல்லவர்களாக இருக்கணும். எந்த துறையாக இருக்கட்டும், எந்த செயலாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதியோட அருள் கட்டாயமாக இருக்கணும். இருக்கிறவங்க மட்டும்தான் புகழடைய முடியும், மேலே 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 வளர முடியும். அந்த அறிவாற்றல் இருக்கிறவங்க தான். அதை பாரதியார் ஒரு அருமையான பாடலில் சொல்கிறாரு. வெள்ளை தாமரை, வெள்ளைன்றது ஸ்படிகம், வெண்மையான ஸ்படிகத்தில் அம்பாள் குடியிருப்பா அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம், கம்பரே அதுதான் சொல்கிறார், ஸ்படிகத்தில் அவ இருப்பா அப்படின்னு. வெண்மையான தூய்மையான ஸ்படிகத்தில் சரஸ்வதி இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெண்ணிற தாமரை மலரை தன்னுடைய வீடாக கொண்டவள் நான்முகனோட மனைவி. சரஸ்வதி பிரம்மாவோட மனைவி, துணைவி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாரதி சரஸ்வதியோட சிறப்பை அவ்வளவு அதிகமாக அப்படியே புகழ்ந்துகிட்டே போகிறார். சரஸ்வதியோட சக்திகள், ஆற்றல்கள் என்னென்ன அப்படின்றத சொல்கிறார். எங்கே வசிக்கிறா பாருங்க, எங்கெல்லாம் வசிக்கிறான்னு பாருங்க. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வெள்ளையாக இருக்கிற தாமரை மலரில் வசிப்பா. வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், ஒளியாகவும் இருப்பான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெண்மையான நிறத்தில், வெண்மை நிறமான தாமரை மலரில் இவ இருப்பா. வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், அந்த இசையில் இருப்பா. கொள்ளை இன்பம் குடவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்தில் இருப்பாள். உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் அவங்களால கொள்ளை இன்பம் குலவக்கூடிய நல்ல கவிதைகளை தர முடியுது. உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். வேதம் உண்மை பொருள் எதுன்னு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு வழிநூல்கள் பின்னாடி 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 வந்திருக்கு. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, எது மெய்ப்பொருள், எது அழியும் பொருள், இறைவனுடைய தன்மைகள் என்ன, கல்யாண குணங்கள் என்ன, ஏன் ஒரு ஆன்மா பிறந்து அது என்ன வகையால் என்னெல்லாம் கடைப்பிடிச்சா இறைவனோட சேரலாம், பிறவின்றது என்ன, துன்பமா இன்பமா, அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும்னா என்ன செய்யணும், இதையெல்லாம் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடியது தான் மறை வேதம். அந்த வேதம் இருக்கே, அதோட உள் நின்று ஒளிர்வாள், அதோட மைய கருத்தாக இருக்கிறவதே சரஸ்வதி தேவி. கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா
அதோட மேலோட்டமான கருத்து ஒன்றா இருக்கும், அதோட உட்பொருள் ஒன்றா இருக்கும். சித்தர் பாடல்களில் இதை தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடியும். அதுபோல் கள்ளமற்ற அவங்களுடைய மனசு சுத்தமான மனசு, கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். அவங்க சொல்லக்கூடிய இவங்க இந்த முனிவர்கள் சொல்கிறத பற்றி ஒரு உரையாசிரியர் சொல்வார். மறைனா என்ன அப்படின்னு சொல்வார். மறைனா யார் இந்த பரிசுத்தமான மனசோடு இருந்து சொல்கிறாங்களோ அது எல்லாமே மறை. அது எப்படி மறைன்னு தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி பலிக்கும், எப்படி என்ன செய்யும்ன்றத உரையாசிரியர் விளக்கி சொல்கிறாரு. ஒருவர் ஒரு ஞானி, ஒரு மெய்யடியார், அவர் அருளி கூறினும் வெகுளி கூறினும் அவ்வ பயனை பயந்தே விடும் மொழிதான் மறை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு முனிவர்கள் இருக்காங்கன்னா அவங்க அருளாசி வழங்கினாலும் அது பழிச்சிடும். அவங்க வெகுளி கூறினும், அதாவது சாபம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நிறைய அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவர் சாபம் கொடுத்தாரு அப்படின்வாங்க. வெகுளி கூறினும் அருளி கூறினும் அவ்வ பயனை பயந்தே விடும் மொழி. அவங்க வாயை திறந்து என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நடந்துடும். கொங்கடவர் ஒரு பறவையை எரிச்சார், கொக்கை எரிச்சிட்டார் அப்படின்னு ஒரு கதை கொங்கடவர் கதையில் வரும். அதுபோல் அவங்களுடைய பார்வைக்கும் பொருள் உண்டு, சொல்லுக்கும் பொருள் உண்டு, அது அப்படியே பலிக்கும். அதுதான் மறை. இந்த வேதம்ன்றது என்னென்னா ஒவ்வொரு சொல்லும் பலிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி மறையை பற்றி சொல்லுவாங்க. அந்த கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். பெண்கள் பேசக்கூடிய பாடக்கூடிய அந்த இனிமையான குரல்ல இருக்கா, அந்த பாட்டில் இருக்கா. சகல கல்லாவல்லி மாலை பாட்டும் பொருளும் பொருளாற் பொருந்தும் பயனும் அப்படின்னு குமரகுருபரர் பாடுவார். அது மாதிரி இந்த பாடக்கூடிய தீங்குரல், இனிமையான குரல், அந்த இனிமையான குரல் கொண்டு பாடக்கூடிய பாட்டில் அவ இருக்கா. யார் பாடினாலும் அதை நினச்சிக்கோங்க, சரஸ்வதி நம்ம நாவில் உட்காந்து பாடுறா அப்படின்னு நினச்சி நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல பாடல்களை பாடணும். அந்த மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். குழந்தைங்க பேசக்கூடிய அந்த மழலை சொல்லுல சரஸ்வதி இருக்கலாம். கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். குயில் ஓசை அப்படின்னு சொல்றோம். அந்த குயிலினுடைய இனிமையான ஓசையில சரஸ்வதி இருக்கா. கிளி பேசுது அப்படின்னு சொல்கிறோம், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுது அப்படின்னு பழக்கி விடுவாங்க, கிளியை வளர்ப்பாங்க. அது பறக்க வேண்டியது, அதை எடுத்து கூட்டில் வச்சு அடைச்சி அதுக்கு இவங்க தீனி போட்டு அதை பேசுகிறதுக்கும் பழக்குவாங்க. அது பாவம் பரிதாபம் பறக்கிறதுக்கு வழி இல்லாமல் இவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பேசக்கூட பழகும். அப்பேற்பட்ட அந்த கிளியோட குரலில் இருக்கலாம் சரஸ்வதி. கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். மற்றதில் இருக்க அந்த பேசுகிற பழக்கம் இல்லை பாருங்க. கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் இது அனைத்தின் எழிலிடை உற்றாள். அதாவது நல்ல தொழில்கள், வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நல்ல தொழில்கள் உடைத்தாகி புலவு சித்திரம் ஓவியம் அதில் இருக்கா. கோதகன்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் இது அனைத்தின் எழிலிடை உற்றாள். இந்த எல்லா அழகுலையும் சரஸ்வதி வசிக்கிறா. இன்பமே வடிவாகி இடம்பெற்றாள். அவ இன்பமே வடிவானவள். வஞ்சமற்ற தொழில் புரிந்து உண்டு வாழும் மாந்தர் குலதெய்வமாவாள். வஞ்சமில்லாம யார் ஒருத்தர் தொழில் செய்து
பிழைக்கிறாங்களோ அந்த தொழில் புரிந்து உண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் ஆவாள். அவங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் காரியம் உண்டுன்னு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அவங்களுடைய குலதெய்வம் போன்றவள் சரஸ்வதி. வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர் வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர் மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர் வீர மன்னர் பின் வேதியர் யாரும் தஞ்சமென்று வணங்கிடும் தெய்வம். யார் யாருக்கெல்லாம் தெய்வம் பாருங்க. தொழில் புரிகிறவங்களுக்கும் சரஸ்வதி தான் தெய்வம், குலதெய்வம் போன்றவள். வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர், அதாவது சமர்னா அதாவது வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனேன்னு ஒரு பாடலில் வரும். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, அது மாதிரி வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படின்னு இருக்கும். அந்த அதாவது ஒரு சண்டை நடக்குது, மன்னர் காலத்தில் போர் தானே முக்கியம், இப்போவும் போர் தான் நடக்குது. இப்போ அணுகுண்டு வெடிகுண்டில் இருக்குது, அப்போல்லாம் ஈட்டி கத்தி வில் வாள் அம்பு அதில் இருந்தது. அந்த சமர்க்கு உயிராகிய கொல்லர், அந்த போர் ஒன்று நடக்கணும்னா கொல்லர் பட்டறை தான் எப்போதும் பிஸியாக இருக்கும். அந்த கொல்லர் வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாட்டில் இவ்வளவு கலைகள் வளர்ந்து இருக்குது. அதனால் எல்லாரையும் சொல்கிறார் பாருங்க, மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர். நல்ல பொருளை வியாபாரம் பண்ணணும். பொருள்னா எதை கண்டது, மனிதர்களுக்கு தேவையில்லாத பொருள் தான் இப்போது அதிகமாக வியாபாரம் ஆகுது. இவர் சொல்கிறது மிஞ்ச நற்பொருள் வாணிபம் செய்வோர் வீர மன்னர், வீரம் மிகுந்த மன்னர்கள் பின் வேதியர் யாரும் தஞ்சமென்று வணங்கிடும் தெய்வம். இவங்க எல்லாரும் சரஸ்வதியை தஞ்சம்னு வணங்கி ஆகணும். ஏன்? அவங்க செய்கிற வேலைகள் சுத்தமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், முழுமையாக ஒழுங்காக நல்லபடியாக செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதனால் இப்படிப்பட்ட எல்லாரும் சரஸ்வதியை வணங்கி தான் ஆகணும். தரணி மீது அறிவாகிய தெய்வம். அறிவு அப்படின்னா சரஸ்வதி தானே எல்லாருமே சொல்லுவாங்க. தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம். தெய்வத்துக்கே அறியாமை என்ற இருள், அதாவது தெய்வத்தோட கருணை ஒருத்தர் கிடைக்கணும்னா அறியாமை என்ற இருள் போனாதானே ஞானம் வரும். அப்போ அந்த அறியாமை என்ற இருளை போக்கக்கூடியவள் யார்? சரஸ்வதி. தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம். எது தீமை அப்படின்னு நமக்கு காமிச்சு அந்த தீமையிலேருந்து நம்மளை விலக்கி நம்மகிட்டேருந்து தீமையை விளக்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகிய தெய்வம். அதாவது இந்த பிறவிக்கடல்லேருந்து உய்யணும், தப்பிக்கணும், உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வரணும், துன்பத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கருத்து உடையோர்களுக்கு உயிரினுக்கு உயிராகிய தெய்வம். தெய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம். தெய்வம் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னா அதை செம்மையாக செய்யறதுக்கு சரஸ்வதியினுடைய கடாட்சம் இருந்தால் தான் உண்மையிலேயே இறையருள்ன்றது. நீங்கள் என்னதான் எத்தனை வழிகளில் போனாலும் எத்தனை முறைகளில் போனாலும் சரி, கிரி யோகம் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இறைவன் அடையிறதுக்கு முன்னாடி ஞானம் அடையணும். ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இறைநிலை அடைய முடியும், அங்கே நெருங்கவே முடியும். அப்போது அந்த ஞானம் அப்படின்றது அறிவோடு தொடர்புடையது இல்லையா? அதனால் தெய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம். கை வருந்தி உழைப்பவர் தெய்வம். கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம் அப்படின்னு. இப்போது தேவலோகம் இந்திர சபை அப்படி இப்படின்னு சொல்கிறோம், அங்கே ஆடல் பாடல் நடக்குது, கலைகளுக்கு அரசியே இவ தானே இல்லையா? அதுபோல் 64 கலைகளோட தலைவி இவ. நீங்கள் தெய்வலோகம்னு எடுத்தாலும் அங்கேயும் இவ தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு அழகான பாடல் பாடுவார். மறுபடியும் அந்த ஒரு தடவை
அந்த பாடலை படிப்போம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள், மாதர் தீங்குறற் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கோதகன்ற தொழிலுடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனைத்தின் எழிலிடை உற்றாள், இன்பமே வடிவாகிடப் பெற்றாள், வஞ்சமற்ற தொழில் புரிந்து உண்டு வாழும் மாந்தர் குலதெய்வமாவாள், வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர் வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர் மிஞ்ச நற்பொருள் வாணிகஞ் செய்வோர் வீர மன்னர் பின் வேதியர் யாரும் தஞ்சமென்று வணங்கிடும் தெய்வம், தரணி மீது அறிவாகிய தெய்வம், தெய்வம் யாவும் உணர்ந்திடும் தெய்வம், தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம், உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகிய தெய்வம், தெய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம், கவிஞர் தெய்வம், கடவுளர் தெய்வம். இப்படியெல்லாம் சரஸ்வதியை அவர் பல பாராட்டியிருக்கார். சரஸ்வதி சரஸ்வதி இல்லைன்னா உண்மையாக சொன்னால் ஒன்றுமே இல்லை தான். கலைகளின் நாயகி அவ. அந்த சரஸ்வதியை எல்லாரும் அந்த காலத்தில் சரஸ்வதியை வணங்கிட்டு தான் விநாயகரையும் சரஸ்வதியும் வணங்கிட்டு தான் படிக்கிறதுக்கே உட்காருவாங்க பிள்ளைங்க. இப்போ அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாள். இந்த கலை தெய்வமான வாணி சரஸ்வதி மணிவாக்கு உதவிடுவாள், ஆணிமுத்தை போலே அறிவு முத்து மாலையினாள். ஆணிமுத்து அப்படின்றது ஒரு பரிசோதிக்கிறது, ஒரு டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல் ஆணிமுத்துன்றது மற்ற முத்துக்களை சோதித்து பார்க்கக்கூடிய, இதுக்கு இது சரியா, இந்த குணங்கள் அதில் இருக்கா அப்படின்னு அதாவது அது டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்து ஆணிமுத்து. அது மாதிரி உள்ள அறிவு முத்து மாலையினாள். அவள் அறிவு முத்து மாலை போன்றவள். எல்லா விஷயமும் அவளுடைய அந்த அறிவு முத்து மாலையில் அடங்கிடும். காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய். காணுகின்ற காட்சி, நம்ம கண்ணால் ஒரு காட்சியை காண்றோன்னா அதுவே ஒரு அறிவு தான். இது என்னன்னு புரிஞ்சிக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு அறிவு தானே. காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய். அந்த அறிவு இருக்கிறதுனால தான் புரிஞ்சிக்கிறோம். அதனால் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மான் உயர்ந்து நிற்பாள் மலரடியே சூழ்வோமே அப்படின்னு இன்னொரு பாடலில் சரஸ்வதி தேவியை சிறப்பிக்கிறார் பாரதியார். இந்த பாரதியார் சொன்ன வண்ணம் இந்த சரஸ்வதியை நம்ம மதித்தோன்னா யாருக்காவது சரஸ்வதி கடாட்சம் வேணான்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்பாங்களா? தன்னைத்தானே வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? சிறப்படையணும்னு நினைப்பாங்களா? எந்த செயல் செய்தாலும் அதில் ஒருத்தர் சிறப்பாகணும் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். எந்த தொழில்ன்றது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் யோசித்து தன்னுடைய செயலினுடைய திறமை தெரிஞ்சு ஒருத்தர் செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சரஸ்வதியோட அருள் தேவை. விநாயகருடைய அருள் அப்படின்னு சொல்கிறோம்ல, விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாரும் நீங்கள் வணங்கினா ஒரே விஷயத்தை நீங்கள் கேட்குறத கேட்ட வண்ணமாக தரக்கூடியவர்கள் எல்லாரும். அதாவது சரஸ்வதியை வணங்குறதும் விநாயக பெருமானை வணங்குறதும்
சிவபெருமானை வணங்குறதும் உமையம்மையை வணங்குறதும் எல்லாமே வணக்கம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டா சரஸ்வதி கடாட்சம் சித்திக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்குண்டான வேண்டுதல் நம்ம மனசில் வரும் இல்லையா. ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா இதை சிறப்பாக செய்யணுமே, இதை நல்லா செய்யணுமே. நல்லா செய்யறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அதை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி. அதுக்காக தான் பிரம்மாவோட நாவில் குடியிருக்கிறதாக சரஸ்வதி எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா பிரம்மாவோட நாவலன்னுவாங்க. பிரம்மாவோடைய நாவில் இல்லை, எல்லாருடைய நாவலையும் சரஸ்வதியோட வாசம் இருந்தால் மட்டும்தான் நல்ல பேச்சு வரும். நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேச ஒரு குழந்தையே, சின்ன குழந்தையே நல்லா பேசுது. அதான் மழலையில் உள்ளாள் அப்படின்னு பாரதியார் பாடினார்ல. அப்போ குட்டி குழந்தையிலிருந்தே சரஸ்வதியோட அருள் இருந்தால் தான் மழலை நல்லா வரும். மழலை முடிஞ்சு பேச்சு வரும், பேச்சு நல்ல பேச்சாக வரும், நல்ல பேச்சு நல்லா பேச வரும். இத்தனைக்கும் சரஸ்வதியோட அருள் தேவை. அதனால் குழந்தைங்களுக்கு சரஸ்வதியை பற்றி சொல்லி பெரியவங்க தான் வளர்க்கணும். குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெரியவங்க சொல்கிறது தான், காமிச்சு கொடுக்கறத தான் குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்க. அதனால் பள்ளிக்கல்வி எப்படி வேணாலும் இருக்கட்டும், வீட்டில் பெற்றோர் கட்டாயமாக இந்த காலத்தில் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இருப்பதாக சொல்லுகிறவன் முட்டாள் அப்படின்னு ஒரு கொள்கை உலவினாலும் அதை சொல்கிறவங்களுக்கும் தெரியும் கடவுள் உண்டு. இல்லதற்கு இல்லை பெயர். கடவுள்னு ஒன்று இல்லை அப்படின்றது தான் உண்மைன்னா கடவுள்ன்ற சொல்லே வந்திருக்காது. கடவுள் இருக்கிறதுனால தான் கடவுள்னு ஒரு சொல்லே இருக்குது. இது வரைக்கும் இல்லாத ஒரு பொருளுக்கு ஏதாவது பேர் உண்டா? எவ்வளோ அதையும் நம்ம அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இல்லதற்கு இல்லை பெயர். இது வரைக்கும் ஒரு விஷயம் உலகத்தில் இல்லைன்னா அதுக்கு யாரும் பேரே வச்சிருக்க மாட்டாங்க. புதுசு புதுசாக கண்டுபிடிக்க அதுக்கு உரிய ஒரு பேரும் வந்துடும். அதே மாதிரி கடவுள்னு ஒன்று இருக்கிறதுனால தான், இருக்கிறது உண்மைன்றதுனால தான் அதை கடவுள்ன்ற வார்த்தை வெகு காலமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, மக்களோட நாவில் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, விளையாட்டாக சொல்லி கொடுங்க, கதை சொல்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. அந்த சரஸ்வதி அருள் இருந்தால் எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களாகவும் நல்ல அறிவோடையும் வளருவாங்க அப்படின்றது முதல்ல பெரியவங்க நம்பணும். அதனால் பாரதியார் கம்பர், குமரகுருபரர், பாரதியார் இவங்கெல்லாம் பொய் சொல்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கு பொய் சொல்ல வராது. அவங்க சொல்கிறது மறை. அந்த மறை சொன்ன ஒரு நல்ல விஷயந்தான் சரஸ்வதி வழிபாடு. அதை உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்லாம் கிடையாது. நல்ல மனசோட வணங்கி கேட்டுக்கிட்டாலுமே சரஸ்வதி கடாட்சம் வரும். உண்மையிலே குழந்தைங்க படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு சரஸ்வதியை வணங்கிட்டு படிக்க உட்காந்தாங்கன்னா நல்லா படிப்பு வரும். படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கண்ணால் பார்க்கறது அத்தனையும் படிப்பாகாது. கண்ணால் பார்க்கணும், எழுத்துக்களை ஒன்றா சேர்ந்து படிக்கணும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். அதை கண்ணால் பார்க்கணும். கண்ணால் பார்த்தா மட்டும் அறிவாளி ஆகிட முடியாது. எல்லாரும் படிக்கவே தெரியாதவங்க கூட, ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க கூட படத்தை பார்க்கலாம், பேப்பரை பார்க்கலாம், புத்தகத்தை பார்க்கலாம். பார்க்கறது வேற, அதை என்னன்னு புரிஞ்சிக்கிறது அடுத்தது. புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உள்ளே அனுப்பி மெமரியில் வைக்கிறது, அதாவது நினைவாற்றலுக்கு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் நினைவுலேருந்து நாம் எப்போ கேட்குறோமோ அப்போ திரும்ப வர்றது. இதனால தானே குழந்தைங்க பரீட்சை எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. ஆசிரியர் சொல்கிறாரு, வீட்டு பாடம் கொடுக்குறாங்க, எழுதுகிறாங்க. அப்போ எழுதும் பொழுதும் திரும்ப படிக்கும் பொழுதும் வகுப்பில் சந்தேகம் கேட்டால் சொல்லும் பொழுதும் அந்த விஷயம் நல்லா உள்ளே போகுது, சித்தத்தில் போய் தெளிவாக செட் ஆகி உட்காருது. அது நல்ல தெளிவாக உட்கார்ந்தாதான் திரும்ப நம்ம கேட்குறப்போ வெளியில் வரும். அதனால் படிக்கிறதுன்றது வெறும் பார்க்கறது இல்லை, பார்க்கணும், படிக்கணும், புரிஞ்சிக்கணும்,
புரிஞ்சதை நினைவில் கொண்டு போய் வைக்கணும். நினைவில் வச்சதை திரும்ப நம்ம எப்போ கேட்டாலும் வரணும். அத்தனை ப்ராசஸும் ஒழுங்காக நடக்கணும். அப்படின்னா சரஸ்வதி வேண்டுறதுல தப்பே இல்லை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாருக்கும் அவளோட அருள் சித்திக்கும். யாருக்கு சரஸ்வதி வேணான்னு சொல்லி பாருங்க. இப்போ பாரதியார் அவ்வளவு தெளிவாக சொன்னார், எல்லாருக்கும் வேணும் சரஸ்வதி கடாட்சம், எல்லாருக்கும் வேணும். அதனால் சரஸ்வதி அந்தாதியே எல்லாரும் கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம். அந்த சரஸ்வதியை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கோ பெண்களுக்கோ, அவங்க பாடக்கூடிய தீங்குரலில் இருப்பா, பேசக்கூடிய பேச்சில் இருப்பா, செய்யக்கூடிய செயலில் இருப்பா. ஒரு வீட்டில் பெண்கள் சமையல் பண்ணுறதா கூட வச்சுக்கோங்க, ஒரு கோலம் போடுறதா வச்சுக்கோங்க, ஆடை உடுத்துறதா வச்சுக்கோங்க, அத்தனையிலையும் ஒரு லட்சணம் இருக்குது. தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை கவனிக்கிறது, அவங்களுக்கு சொல்லித்தர்றது, தன்னை சாப்பாட்டு முறையில் ஒரு சமைக்கிறது. அந்த சமைக்கிறதே ஒரு பெரிய கல்வி. பெரியவங்க கிட்டே இருந்து அடுத்தவங்க கிட்டே இருந்து இப்போ யூடியூபாக இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னா அதுவே கல்வி, அதுவே சரஸ்வதி இல்லையா? பெரியவங்க கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுவும் கல்வி தான். எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அது கல்வியில் தான் செய்கிறோம். அதனால் உங்களுக்கு இதை யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ பாரதியார் சொன்ன எங்கெங்கே சரஸ்வதி வாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம சரஸ்வதி அந்தாதிக்குள்ள அடுத்த பதிவுலேருந்து போகலாம், பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.